நில சீர்திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு காலகட்டங்கள்ல நிறையவே நடந்திருக்கு. இந்த நில சீர்திருத்தங்கள் ஸ்டார்டிங்ல எங்க ஆரம்பிச்சிருக்குன்னா 1950 காலகட்டங்கள்ல ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? சோ இந்த பொருளாதாரத்தோட வளர்ச்சியில விவசாயம் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கும். சோ அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும். சோ இந்தியாவோட பொருளாதார அமைப்பின் முதுகெலும்பே எதுதான்? இந்த விவசாயம் தான். சரிங்களா? சோ அதனாலதான் இப்ப வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு வரோம்? இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். சோ 1950 காலகட்டங்கள்ல இருந்து ரொம்பவுமே விவசாயத்தை மட்டுமே நம்ம நம்பிக்கிட்டு இருந்த காலம் போயிட்டு அடுத்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து தொழில்துறைகளோட முன்னேற்றம், அதே போல இந்த விவசாய துறைகளை சார்ந்த மற்ற துறைகளோட முன்னேற்றமும், அதே போல இந்த இரும்பு எஃகு தொழில்கள், அதே போல கனரக வாகனங்கள், இலகுரக வாகனங்களோட பருத்தி உற்பத்தி, சோ இந்த ஆடையகங்கள், சோ இந்த மாதிரி ஒரு சில தொழில்துறை இதெல்லாமே வந்து துறைகள் எல்லாமே வளர்ந்துட்டதால அதே போல இந்த விவசாயத்தை கண்டினியூ பண்றதுக்கு ஒரு சில காரணிகள் இருக்கும் இல்லையா? சோ இதை நம்மளால அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. அதுல முக்கியமான ஒரு விஷயம் விவசாய பொருட்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரமோ அதுக்கு வந்து ஒரு நல்ல விலை மதிப்பு சந்தையில வந்து ஒரு நல்ல விலை கிடைக்காதது மிகப்பெரிய இதானதால, அதுவும் இல்லாம இப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து எங்க இருந்து வந்ததா நம்மளோட பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரு விவசாய குடும்பத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருமே வந்திருப்போம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த விவசாயத்தை விட்டுட்டு வெளியில வந்து அங்கங்க வந்து நம்மளோட படிச்சதுக்கு ஏற்ற அளவுல நம்ம வந்து வேலைக்கு வந்துட்டோம் இல்லையா? சோ அதனால என்ன ஆயிருச்சு? விவசாயத்தை கண்டினியூ பண்றதுக்கு ஆள் இல்லாம போயிருச்சு. அதே போல இடையில வந்து கொஞ்சம் ஒரு சில வருஷங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த விவசாய நிலங்கள் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க? இது எல்லாத்தையும் பிளாட் போட்டு இந்த ரியல் எஸ்டேட் காரங்க எல்லாமே சேல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இதனால என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய வந்து என்ன பண்ணிருப்பாங்க? இந்த விவசாய நிலங்கள் இதுக்கு குடிசைகளா, அதாவது வீடு கட்டுற அளவுக்கு இதை கம்ப்ளீட்டா மாத்திருப்பாங்க. சோ அது என்ன இருக்கும்? இதனால விவசாய நிலங்கள் எல்லாமே படிப்படியா குறைஞ்சிட்டு வந்தது. சோ இதை தடுக்கிற விதத்துல தான் என்ன பண்ணாங்க? விவசாய நிலங்களை எக்காரணத்தை கொண்டும் என்ன பண்ண முடியாது? ரியல் எஸ்டேட் பண்ணி அதை சேல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. சரிங்களா? சோ இதை ஒரு இதாவே சட்ட திருத்தத்திலே கொண்டு வந்து இதை மாத்தி அமல்படுத்தினாங்க. சோ அதனாலதான் என்னாச்சு? ரியல் எஸ்டேட் காரங்களோட பிசினஸ் எல்லாமே ரொம்பவே பெரிதளவுல தடைப்பட்டது. ஆனா இப்படி ஒரு சில முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எல்லாமே வந்து இந்த இதுக்காக விவசாயத்துக்காக பண்ணாலுமே என்ன ஆயிடுச்சு? விவசாயம் பெரிய அளவுல வரல. சரிங்களா? சோ இதுல ஒரு சில முக்கியமான பங்களிப்பு இந்த விவசாயம் வந்து கொடுத்திருக்கும். சோ அதுல பொருளாதார அமைப்பின் முதுகெலும்பு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா தேசிய வருமானத்துல பங்கு. சோ இந்த தேசிய வருமானத்துல விவசாயம் வந்து அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கிட்டு வருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த விவசாயத்துல இருந்து தான் அதுல முதன்மை துறையா இருக்கட்டும், இரண்டாம் துறையா இருக்கட்டும், மூன்றாவது துறையா இருக்கட்டும், சோ இந்த மூணுமே எதை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு? இந்த பொருளாதாரத்துல எல்லாமே விவசாயத்தை ஒரு மிகப்பெரிய பகுதியா தான் பேஸ் பண்ணி வாழ்ந்திருக்கு. சோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு முதன்மை பொருளா பருத்தியை வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இது வந்து முதன்மை துறையில வரும். சரிங்களா? அடுத்தது இரண்டாவது துறைக்கு வரும்போது பருத்தியை சார்ந்து நான் என்ன பண்றேன்? ஒரு சில ஆடைகளை தயாரிக்கிறேன். சரிங்களா? பருத்தி ஆடைகள். சோ நான் பருத்தி ஆடையை தயாரிக்கிறது இரண்டாம் நிலைக்கு வருது. சோ அப்ப இந்த மூன்றாம் நிலை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நான் என்ன பண்ணணும்? விற்கணும் இல்ல வாங்கணும். சோ இந்த விதமான செயல்பாடுகள் எல்லாமே எதுல வரும்? மூன்றாம் நிலைக்கு வரும். விற்றல், வாங்கல். சரிங்களா? சோ இதுதான் முதன்மை நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை. சோ அப்ப இதுல வரும்போது என்ன ஆகுது? முதன்மை நிலையில பருத்தி உற்பத்தி பண்றது யாரு? ஒரு விவசாயி தான். தென் அடுத்ததுதான் என்ன வருது? இரண்டாம் நிலை துறையான பருத்தியிலிருந்து ஆடைகள் தயாரிக்கிறதோ இல்ல நூல்கள் தயாரிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இரண்டாம் நிலையில வரும். அடுத்து மூன்றாம் நிலையில வரும்போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா இதுல விற்கிறவங்க வாங்குறவங்க இடைத்தரகர்கள், சோ இந்த மாதிரியான ஒரு வேலை வருது. சோ இதனால என்ன ஆகுது? தேசிய வருமானத்துல ஒரு முக்கியமான பங்கு இந்த விவசாயம் பண்ணுது. சோ இந்த பாருங்க 1950-51ல இருந்து 1979-80 வரைக்குமே அப்போ கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் அதுக்கு முன்னாடியுமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியே விவசாயத்துறை மிகப்பெரிய ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நடந்திருக்கும். சோ இந்த நாட்டோட வருமானத்துல பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கும். சோ இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க? எல்லா நிலத்தையும் உழுது அதுல இருந்து நெல்லோ, கோதுமையோ, கம்போ, வாட்டவர் அது எல்லாத்தையுமே இவங்க தான் உற்பத்தி பண்ணிருப்பாங்க. சோ இந்த உற்பத்தி என்ன ஆகும் அப்படின்னா தேசிய வருமானத்துல ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்கும். சோ இந்த 30 வருஷ காலகட்டம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 1950 இருந்து 1980 வரைக்கும் இந்த நம்மளோட நாட்டோட வருமானம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆஃப்டர் சுதந்திரத்துக்கு அப்புறம் இதுல தொழில்துறையை விட இவங்களோட விவசாயத்துறை தான் அதிகப்படியான பெர்சன்டேஜ் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கும்? பங்களிப்பு கொடுத்திருக்கும். சோ அதுக்கு அடுத்துதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க? இந்த 5 ஆண்டு திட்டங்களுமே நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா? சோ 5 ஆண்டு திட்டங்களையுமே விவசாயத்துறைக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்துதான் எல்லா இதுமே திட்டங்களையுமே கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுல முதல் 5 ஆண்டு திட்டம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு திட்டம். ஏன் அப்படின்னா அதுல வேளாண் துறைக்கு தான் முதன்மை இடம் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்ததான் தொழில்துறைக்கு கொடுத்திருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு முக்கியமான பங்கு வகித்ததான் இந்த விவசாயம். சோ இந்த வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டங்கள்ல விவசாயிகளுக்கு வந்து இந்த விவசாயத்தின் மீது ஈடுபாடு இல்லாததால எதனால மார்க்கெட்ல வந்து ஒரு சந்தையில அவங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரமான ஒரு பணம் கிடைக்காததால என்ன பண்றாங்க அப்படின்னா அப்பதான் என்ன வருது? எம்ஆர்பி அப்படிங்கிற கான்செப்ட் வருது. இது என்னது? மினிமம் ரீட்டைல் பிரைஸ். சரிங்களா? சோ இதுல வந்து இந்த எம்ஆர்பி அதே போல யூஎஸ்பி யூனிட் செல்லிங் பிரைஸ் அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் இதுல வரும். சோ இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மார்ஜின் வந்து ஒரு செட் ஆஃப் மார்ஜினை வந்து நிர்ணயம் பண்றாங்க. அடிப்படை விலை. சரிங்களா? சோ இதுல இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நெல்லோட விலை வந்து என்ன பண்றாங்க? ஒரு 1250 ரூபாய் நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நெல்லோட விலை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இதை நீங்க எந்த காலகட்டத்துல போயிட்டு ஒருவேளை அன்னைக்கு காலகட்டத்துல அந்த மார்க்கெட்ல வந்து நெல்லோட விலை 1100 ரூபாய் 900 ரூபாய் 800 ரூபாய் தான் போகுது அப்படின்னாலுமே அந்த இடத்துல அரசாங்கம் என்ன பண்ணும்? இந்த 1250 ரூபாயை கொடுத்து கொள்முதல் பண்ணிப்பாங்க.
சரிங்களா? சோ இதுதான் அந்த மினிமம் மார்ஜின் அடிப்படை விலையை வந்து நிர்ணயம் பண்ணி அந்த விவசாயிகளோட விவசாயத்தை ஊக்குவிச்சிருப்பாங்க. சோ இப்ப இன்னைக்கு நியூஸ் யாரும் பாத்தீங்களா? வேலூர்ல மாங்கனிகளோட விலை வந்து ரொம்பவுமே கம்மியா இருக்கு அப்படிங்கிறதால உங்களுக்கு அடிப்படை விலையை வந்து ஏத்தி கொடுக்கணும். ஒரு டன்னேஜுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபான்னு நினைக்கிறேன். சோ அந்த லெவலுக்கு ஏத்தி கொடுக்க சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. சோ எதுக்காக அப்படின்னா அவங்க அந்த மரத்தை வளர்க்கறதுக்காகவும் அதை பயிரிடுறதுக்காகவும் மாங்காய்கள் வந்து அணில்கள் கிட்ட, கிளிகள் கிட்ட, பறவைகள், விலங்குகள் கிட்ட இருந்து காப்பாத்தி இந்த வெயில் மழை இப்போ இந்த டைம்ல வந்து அதிக அளவுல மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரியான காலகட்டங்கள் இருந்தும் அதை காப்பாத்தி கொண்டு வர்றதால அவங்களுக்குன்னு ஒரு அடிப்படை விலையை நிர்ணயம் பண்ண சொல்லி அதை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியும் வந்து விவசாயிகள் சங்கம் வந்து போராட்டம் நடத்திருப்பாங்க. சோ இது எங்க நடந்தது அப்படின்னா இன்னைக்கு வேலூர்ல நடந்த ஒரு விஷயம். சோ அந்த அளவுக்கு இதுல மத்த துறைகள் இருக்கு இல்லையா? தொழில்துறையோட தோற்றம். சோ இந்த அந்த காலகட்டங்கள்ல தான் என்ன நடந்தது? தொழில்துறைக்கு ஒரு முக்கியமான அங்க ஒரு இடம் கிடைச்சது. சோ அந்த ஒரு அங்கீகாரத்துல தான் என்ன ஆயிடுச்சு? நாளடைவுல எல்லாருமே ஈவென்ட்டும் நம்ம முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்? தொழில்துறைக்கு மாற ஆரம்பிச்சதால இங்க வேளாண் துறையோட பாதிப்புகள் அதிக அளவுல படிப்படியா நாளடைவுல குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. சோ அதாவது இந்த உற்பத்தியில 40% அதிகமா இருந்த இந்த விவசாயத்துறையோட ஷேர் 2002-3 வந்து எந்த அளவுக்கு ஆயிருச்சு? 25% மாறி போச்சு. கிட்டத்தட்ட 15% குறைஞ்சிருக்கு. சோ இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு அடுத்ததா நம்ம இந்த வேளாண் பத்தி பார்ப்போம் இல்லையா? சோ அப்ப நம்ம இதை பார்ப்போம். சோ இதுல நன்சை புன்சை அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு. சோ நன்சை நிலம் அப்படின்னா எப்பயுமே இந்த கிணற்று பாசனத்தை நம்பி இருக்கிறது. அதாவது எப்பயுமே தண்ணி வரது இருந்துகிட்டே இருக்கும். சோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முப்போகம் விளையுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ முப்போகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 மாத இடைவெளி, அதுல ஒவ்வொரு பயிருக்கும் இடையில ஒவ்வொரு மாத இடைவெளி. சோ இதான் முப்போகம் விளையுது. அதே போக 4 போகம் விளையிறதும் இருக்குது. அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை பண்ண அடுத்த நாள் என்ன பண்றது? அதுக்கு தேவையான ப்ராசஸ் அடுத்த இதுக்கு ஸ்டார்ட் பண்றது. ஆரம்ப காலகட்டங்கள்ல இதுல வந்து நம்மளோட பயிர்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? சோ இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய இந்த வரகு, திணை, சாமை இந்த மாதிரியான முக்கிய பயிர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் வளரக்கூடிய பயிர்கள் எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 அடி மனிதனோட உயரத்தை விட அதிக அளவுல வளரக்கூடிய பயிர்கள் எல்லாமே இன்றளவுமே என்ன பகுதிகள்? இந்த ஜவ்வாது மலைத்தொடர் பகுதிகள் இருக்கு இல்லையா? சோ இதுல வாழக்கூடிய காட்டுவாசிகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது மலைவாழ் மக்கள், காட்டுவாழ் மக்கள். சோ இவங்க எல்லாருமே இப்ப வரைக்கும் அந்த பயிர்களை தான் விளைவிச்சுட்டு வராங்க. சரிங்களா? சோ அந்த அளவுக்கு நம்மளோட விவசாயத்தின் மீதான ஈடுபாடு நிறையவே குறைஞ்சிட்டு போகுது. ஆனா இப்ப என்னன்னா ஒரு சிலர்லாம் பாத்திருக்கீங்க அப்படிங்களா? சோ என்ன பண்ணிருப்பாங்க? ஐடி கம்பெனில 1,50,000 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிருப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணிருப்பாங்க? அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊர்ல ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்கிட்டு ஒரு மாட்டு பண்ணையை வச்சிருப்பாங்க, ஆடு பண்ணையை வச்சிருப்பாங்க. திடீர்னு கோழி பண்ணையை போட்டு ஊர்லயே செட்டில் ஆயிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இங்க விவசாயத்தோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, இப்போ எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது. இது எதுக்காக அப்படின்னா கார்பரேட்டோட இம்ப்ளிமெண்ட் என்ன ஆயிருச்சு? இந்த விவசாயத்தை கம்ப்ளீட்டா ஒரு கவரை கொண்டு வந்து படிப்படியா அதை வந்து குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எல்லாமே இதோட விலை நிர்ணயங்கள் எல்லாமே விவசாயிகள் கையில கிடையாது. பொருள் எல்லாமே விளைவிக்கிறது இவங்க தான். ஆனா அதுக்கான விலை நிர்ணயம் யார்கிட்ட இருக்கு? கார்பரேட் கையில இருக்கு. சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொருளாதாரம், விவசாயம் சார்ந்த பொருளாதாரம் நாளுக்கு நாள் அதாவது இந்தியாவோட முதுகெலும்பு தேஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறதா உண்மை. சோ இங்க பாருங்க, இந்த 50களில் அப்படின்னா 1950 காலகட்டங்கள்ல இந்திய இது வந்து தேசிய உற்பத்தியில பாதிக்கு பாதி, அதாவது 50% வச்சுக்கோங்களேன். சோ ஒரு 100% இந்த இதுல பொருளாதாரத்துல 50% எது உற்பத்தி? இந்த விவசாயத்துறை தான் இந்த பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? அடுத்தது வாழ்வாதாரத்தின் முக்கிய ஆதாரம் இந்த விவசாயம். சோ வாழ்வாதாரத்தோட முக்கிய ஆதாரம் விவசாயம். இந்தியாவுல 10ல் 6 பேர் விவசாயத்தை நம்பியிருக்காங்க. இப்ப கிடையாது, இது சுதந்திரம் இதுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி பின்னாடி காலகட்டங்கள். சரிங்களா? 10ல் 6 பேரு விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. சரிங்களா? சோ இந்த மத்த நாடுகள்ல கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இந்தியாவுல இருக்க மக்களோட நம்பிக்கை எல்லாமே எதை நம்பிக்கை இருக்கு? அவங்களோட வேலை, வருமானம், அவங்களோட குடும்பத்தோட அடிப்படை ஆதாரங்கள் எல்லாமே இந்த விவசாயத்தை நம்பிதான் இருக்கு. சரிங்களா? அடுத்ததா வேலை வாய்ப்பு வழங்குனர். சரிங்களா? சோ இந்த விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேலை வாய்ப்பு அதிக அளவுல எங்க இருந்து கிடைக்கும்? இந்த விவசாயத்துறையில இருந்து தான் கிடைக்கும். சோ இது வந்து 3 ஸ்டேஜ் நம்ம பார்த்தோம் இல்லையா? முதன்மை நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. சரிங்களா? முதன்மை நிலையில உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் தான் என்ன சொல்லுவோம்? மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மூலப்பொருட்கள் மூலமா உற்பத்தியாகி இங்க அடுத்து வரக்கூடியதான் 2ஆம் நிலை பொருட்கள், மூலப்பொருட்களை பேஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய பொருட்கள். சோ இதுவுமே உற்பத்தியை சார்ந்தது தான். சோ இங்க நான் உற்பத்தி பண்ணிட்டேன். உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா இதை விற்கவோ வாங்கவோ செய்யறேன். சோ இந்த சேவைகள் இருக்கு இல்லையா? சோ இந்த ஜிஎஸ்டி அந்த மாதிரியான கான்செப்ட். சோ இங்க சேவைகளுக்கான விஷயங்கள் எல்லாமே 3ஆம் நிலையில நடக்குது. இப்படி 3 இடங்கள்லயுமே நான் என்ன பண்ணணும்? ஒரு விவசாயம் பண்ணணும்னா நான் ஆரம்ப காலகட்டத்துல நான் அதை ஏர் ஒழுகணும். சோ இது நிறைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த எல்லா ப்ராசஸ்க்குமே ஒரே ஆளை பேஸ் பண்ணி இருக்கிறது கிடையாது இல்லையா? நம்ம சோ இதுல அண்டை வெட்டுறதுல இருந்து அதுல கடைசியா நெல்லை அறுவடை பண்ணி அதை நல்லா அடிச்சு அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து அரிசியா மாத்துற வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு பீரியட்லயுமே அங்க என்ன உருவாகுது? வேலை வாய்ப்பு உருவாகுது. சோ இப்பதான் நமக்கு எல்லாமே என்ன வந்துருச்சு? அறுவடை இயந்திரங்கள் எல்லாமே வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி என்னது? எல்லாமே நெற்களம் இருக்கு இல்லையா? அதுல கொண்டு போயிட்டு ஒரு பெரிய கல்லை வச்சு அதுல அடிச்சுதான் என்ன பண்ணிருப்பாங்க? இந்த
விவசாயத்தை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்ப இந்த ஒரு 10 வருஷத்துல தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து மெஷின் வந்தது. இந்த இதுக்கு நடவு நடுறதுக்கு, களை பறிக்கிறதுக்கு, அதேபோல இந்த பயிருக்கு மருந்து தெளிக்கிறதுக்கு, இந்த ட்ரோன் மெத்தட்லாம் இப்ப தான் ரீசென்ட் டைம்ல நமக்கு வந்தது இல்லையா? ஸோ நமக்கு நினைவு தெரிஞ்சு நெறைய பேர் என்ன பார்த்திருப்பீங்க, நேரடியா நம்மளோட அப்பா, அம்மா, நம்மளோட தாத்தா, பாட்டிங்க எல்லாருமே நெற்களத்துல என்ன பண்றது, நைட் டைம்லயோ, டே டைம்ல, பகல் டைம்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அந்த இத அடிச்சு, கதிர அடிச்சு, அதிலிருந்து நெல்ல எடுத்து அத பதற அடிச்சு அத மூட்டை பிடிப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த இதுல வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு முக்கிய துறையாக இந்த வேளாண்மை துறை இருக்கு. அடுத்ததா தொழில்துறை மேம்பாடு. சோ ஒரு தொழில்துறை மேம்படுத்துறதுக்கு என்ன வேணும்? அதுக்கு சில மூலப்பொருட்கள் வேணும் இல்லையா? சோ இந்த மூலப்பொருட்கள் எல்லாம் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட விவசாய துறைகள் இருந்து தான் கிடைக்கும். சோ அந்த பொருளை வச்சு தான் என்ன பண்றது? பெரும்பாலான தொழில்துறைகள் மேம்பட்டுக்கிட்டு வருது. சோ இதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா தொழில்துறை மேம்பாட்டுக்கு ஜவுளித்துறை ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? அடுத்தது சர்வதேச வர்த்தகம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே விவசாயத்துறையில விவசாயம் சார்ந்த பொருட்களை பேஸ் பண்ணி தான் சர்வதேச வர்த்தகங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அது உண்மைதானே? சோ நம்ம பகுதிகளில இருந்து தான் இந்த மில்லட்ஸ் ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா? சோ தானியங்கள், சிறுதானியங்கள், அதே போல நமக்கு நம்ம சைடுல இருந்து உருவாகக்கூடிய அரிசி வகைகள் இது எல்லாமே ரொம்பவுமே ஸ்பெஷலான ஐட்டம். சோ பொன்னி அரிசி அப்படினால எதை பேஸ் பண்ணது? தஞ்சாவூரை பேஸ் பண்ண ஒரு அரிசி தான். சோ அதே போல இப்போ இந்த ரீசென்ட் டேஸ்ல வந்த சீரக சம்பா, அதே போல இந்த பஞ்சாப் இருக்கு இல்லையா? இந்த பஞ்சாப் அப்படிங்கிறது இந்த பஞ்சாப் கிடையாது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப். அங்க விளையக்கூடிய பாஸ்மதி அரிசி தான் உலக அளவுல ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு அரிசியா கருதப்படுது. ஏன் அப்படின்னா இந்த பிரியாணிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அந்த அரிசி ரொம்பவுமே பிரபலமானது பஞ்சாப்ல, பாகிஸ்தான்ல விளையக்கூடிய பஞ்சாப் பகுதிகளில். சோ அந்த பஞ்சாப் பகுதிகளுக்கு நீர்ப்பாசனம் எங்க இருந்து போகும் அப்படின்னா இந்த சிந்து நதியில இருந்து தான் போகும். சோ இப்படி நம்மளோட பகுதிகளில் இருந்து கோதுமை வந்து உலக அளவுல உற்பத்தி நம்ம தான். அதே போல கரும்பு உற்பத்தியில, அதாவது சர்க்கரை இது ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா? சோ கரும்பு உற்பத்தியில நம்ம தான். சணல் உற்பத்தி. சோ இப்படி முக்கியமான சொல்லிக்கக்கூடிய அளவுல நம்ம என்ன பண்றது, நிறைய ஒரு சில இதெல்லாம் வச்சிருக்கோம். சோ இந்த நம்மளோட இந்திய அளவை பொறுத்த வரைக்கும் இந்த டீ காஃபி குடிக்காதவங்க மேக்ஸிமம் யாரும் கிடையாது. சரிங்களா? சோ இப்போ நம்ம கிளாஸ்ல இருக்கவங்களே நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு ஹேபிட் இருக்கும், தூங்கி எழுந்ததும் டீ காஃபி குடிக்கிறது. ஆனா இந்த காபி இலை, தேயிலை எல்லாம் இங்க முதல்ல நம்மளோட இந்தியாவில் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல தான் கிடைக்குது. சரிங்களா? சோ முதன்மை மாநிலம் அஸ்ஸாம். அப்ப இரண்டாவது மாநிலம் எங்க இருந்து நமக்கு இந்த டீயும் காஃபியும் அந்த இலைகள் கிடைக்குது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்களா? சோ இந்த அளவுக்கு சர்வதேச வர்த்தகத்துல நம்மளோட விவசாயம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணுது? இந்த இந்தியாவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்குது. அடுத்ததா மூலதன உருவாக்கம் மற்றும் முதலீடு. சோ இந்த மூலதன உருவாக்கம் அப்படிங்கிறது நமக்கு தேவையான முதன்மை பொருட்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? சோ இந்த மூலதன பொருட்கள் எல்லாமே சார் மாநிலம் கொஸ்டின் கிளியரா இது பண்ணுங்க. தேயிலை, காப்பி இலை தயாரிப்புல அஸ்ஸாம் மாநிலம் முதன்மையில. சோ அப்ப இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எது? ஆக்சுவலா காஃபி வந்து இலை கிடையாது, அதோட காஃபி கொட்டையில இருந்து தான் எடுப்பாங்க. சரிங்களா? எஸ் கரெக்ட் மேம். கர்நாடகா தான் இரண்டாவது இடத்துல இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்ப அஸ்ஸாம பீட் பண்ற அளவுக்கு கர்நாடகால என்ன வந்துருச்சு, இந்த இதுக்கு இலைகளோட தேயிலை, காஃபி பவுடரோட மேனுஃபேக்சரிங் அதிக அளவுக்கு கர்நாடகா இதை பேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டையே உருவாக்கிட்டு வராங்க. சரிங்களா? அடுத்ததா உணவு மற்றும் தீவனம். சோ இந்த தீவனம் அப்படிங்கறத எதை பேஸ் பண்ணி இருக்கும்? சோ இந்த கால்நடைகள் இருக்கு இல்லையா? மாடுகள், ஆடுகள், அதே போல கோழி பண்ணைகள். சோ இது எல்லாத்துக்கும் தேவையான தீவனங்கள் எங்க இருந்து கிடைக்குது? நம்மளோட விவசாய துறையில இருந்து தான் வருது. சோ அதனால என்ன ஆகுது? இந்த மாடுல இருந்து பால் வருது. அப்போ பால்வளத்துறை இங்க இருந்து பெருசா போகுதா? அதே போல இந்த ஆடு, கோழியில இருந்து முட்டைகள் உருவாகுது. சோ அப்போ இங்க முட்டை வளத்துறை ஒரு செப்பரேட்டா டெவலப் ஆகுது. அதே சேம் டைம்ல ஆடை பொறுத்த வரைக்கும் இறைச்சிகளுக்காகவும் அதோட தோல்களுக்காக அந்த கம்பளி ஆடைகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா? சோ இப்படி இந்த விவசாயத்துறையை பேஸ் பண்ணி இந்த ஐட்டங்கள் எல்லாமே உருவாகுது. சோ இதன் மூலமா என்ன ஆகுது? இந்தியாவோட பொருளாதாரம் நாளுக்கு நாள் வருது. இந்த பொருளாதார திட்டமிடல்ல விவசாயம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு இந்திய நாட்டோட ஒரு ஆண்டுல நம்ம ஒரு அறிக்கை தாக்கல் செய்யறாங்க இல்லையா? ஸோ இந்த அறிக்கை வந்து எதை பேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க எல்லாமே எடுத்து பாருங்களா, அந்த இடத்துல விவசாயத்துறையை பேஸ் பண்ணி இல்லாத எந்த ஒரு ஸ்கீமுமே இருக்காது. ஏன் அப்படின்னா இந்தியாவில் பரவலா நாடு முழுவதும் ஒரு வேலை வந்து நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது விவசாயம் மட்டும்தான். ஸோ வெயில் காலங்களில் வறட்சி நிறைந்த பகுதிகளில் இந்த திணைப்பயிர்களும், அதே போல மழை பகுதிகளில் நல்லா செழிப்பா வளரக்கூடிய இந்த நெல், கடலை, கரும்பு, ஸோ இந்த மாதிரியான ஐட்டங்களுமே நம்ம என்ன பண்றோம், போட்டு இது பண்றோம். சரிங்களா? அடுத்ததா இது நோட் பண்ணிட்டீங்களா பாயிண்ட் மட்டும்? அடுத்ததா இந்த நில சீர்திருத்தம். ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான டாபிக் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்தது வேளாண்மை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது.
சரிங்களா? ஸோ இந்த சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல நில சீர்திருத்தங்கள் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வணிக மூலதனங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா தொழில் மூலதன காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷங்கள் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 1757 முதல் 1813 இந்த காலம் வணிக மூலதன காலம். வணிக மூலதன காலம் 1813 இருந்து 1858 வரைக்கும் தொழில் மூலதன காலம். ஸோ 1813 வரைக்கும் வணிகம் தான் மூலதன காலமா இருந்திருக்கு. அந்த டைம்ல வணிக வியாபாரங்கள் தான் அதிக அளவுல இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா அப்பதான் இந்த ஆங்கிலேயர்களோட தாக்கம் இங்க அதிக அளவுல ஆரம்பிச்சது இல்லையா? ஸோ அவங்க எதன் மூலயமா வந்தவங்க? இந்த வணிகங்கள் மூலயமா வந்தவங்க தான். தென் அதுக்கு அடுத்தது இவங்க கண்ட்ரோல்ல நம்ம வந்துட்டாலே 1813 அப்புறம் கம்ப்ளீட்டா. ஸோ இந்த இடத்துல வரும்போது என்ன ஆயிடுச்சு? அவங்க தொழில்கள் நிறைய ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தொழில் மூலதன காலம். ஸோ இந்த இந்தியா அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்காரங்களோட ஒரு இப்போ நம்ம துணிக்கடை இருக்கு இல்லையா? ஸோ அப்படிதான் இவங்க இந்தியாவை இதுக்கு வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா தான் இவங்களோட துணிமணிகளோட சந்தையா விளங்கி இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தான் இந்த நில சீர்திருத்தங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ பொதுவா நில உடைமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த நிலம் யாருக்கு உரிமையானது, அதை யார் அனுபவிக்கலாம், யார் அதில் பயிரிடலாம் அப்படிங்கிற கான்செப்டை சொல்றதுதான் இந்த நில உடைமை முறை. சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு 3 கேள்வியில நம்ம இதை பிரிக்கலாம். ஸோ 1 நிலம் யாருக்கு சொந்தமானது, அதே போல இந்த நிலத்துல யார் அறுவடை செய்வது, அதே போல 3வது ஒண்ணு என்னது, நில வருவாயை அரசு செலுத்துவதற்கு பொறுப்பானவர் யார். ஸோ இப்ப நம்ம நிலவரி செலுத்தணும் இல்லையா? ஸோ இந்த சொத்து வரி, ஸோ இந்த சொத்து வரி செலுத்துறதுக்கு பொறுப்பானவர் யார் அப்படிங்கிற இந்த 3 பேஸ்ல தான் நில உடைமை முறை வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ இந்த பேஸ் பண்ண கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ இதை ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் நில உடைமை முறை அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. நில உடைமை முறை. இதுல ஃபர்ஸ்ட் கேள்வி நிலம் யாருக்கு சொந்தமானது, நிலத்தில் யார் அறுவடை செய்வது, தேர்ட் ஒன் நில வருவாயை அரசுக்கு செலுத்துவதற்கு பொறுப்பானவர் யார். ஸோ இந்த 3 கேள்வியை பேஸ் பண்ணி தான் சுதந்திரத்துக்கு முன்னாடி நிலத்தோட உடைமை முறைகள் வந்து காணப்படுது. ஸோ இந்த நில உடைமை முறைகளை பொறுத்த வரைக்கும் 3 முறைகள் காணப்படுது. அதுல ஒண்ணுதான் இந்த ஜமீன்தாரி முறை. சரிங்களா? இந்த ஜமீன்தாரி முறை அல்லது நில சுவான்தார் முறை அப்படின்னு சொல்லுவோம். இது அடுத்ததா 2வது இந்த ஆக்சுவலா இது கரெக்ட் தான், ரயத்வாரி முறை இல்ல அப்படின்னா சொந்த சாகுபடி முறை. சரிங்களா? ஸோ சொந்த சாகுபடி முறை. தேர்ட் ஒன் மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை. சரி, சரிங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஜமீன்தாரி முறையை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ஜமீன்தாரி முறை 1793ல நிரந்தர சொத்துரிமை சட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. நிரந்தர சொத்துரிமை சட்டம் யாரால அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னா லார்டு காரன்வாலிஸ் பிரபுவால 1793ல அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜமீன்தாரி இதுக்கு முறைய நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை காரன்வாலிஸ் பிரபு அறிமுகப்படுத்துறாரு. சரிங்களா? ஸோ இவர் யார் அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்த ஒருவர். சரிங்களா? சோ இந்த முறையில நிலச்சுவாந்தார்கள் இல்லையா, அதாவது நிலத்தோட உரிமைக்காரர்களும் ஜமீன்தாரர்களும் நிலத்தின் சொந்தக்காரர்களா அறிவிக்கிறாங்க. சரிங்களா? சோ அவங்க வச்சிருக்க நிலத்துக்கு அவங்க தான் சொந்தக்காரங்க. என்ன பண்ணணும், அவங்க எல்லாரும் அரசாங்கத்துக்கு வரி செலுத்த கட்டாய முழு பொறுப்பு உடையவர்கள் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சோ இதுல ஸோ இப்போ எனக்கு இங்க சொத்து இருக்கு. சரிங்களா? இந்த சொத்துல எனக்கு ஒரு வருமானம் வரும் இல்லையா, அந்த வருமானத்துல ஒரு பகுதியை நான் என்ன பண்ணணும்,
இந்த அரசாங்கத்துக்கு நான் பே பண்ணணும். அதுதான் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிலவரியா நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ இந்த வருவாயில 10% நான் பே பண்ணணும். எத்தனை பங்கு? 10 பங்கு. சோ மீதி இருக்கிறது யாருக்கு? இந்த ஜமீன்தாருக்கு போய் சேரும். சரிங்களா? சோ இந்த உரிமை வந்து பூர்வீகமா யார் யாரெல்லாம் இதை பயன்படுத்திட்டு வராங்களோ அவங்க இந்த அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டிய முறைக்கு மாறுறாங்க. அடுத்ததா இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஜமீன்தார்கள் என்ன பண்றது, எல்லாமே ஒரு பெரிய நிலப்பரப்புகளை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறது. அதுக்கு கீழே இவங்களுக்கு குத்தகைக்கு வருது. சரிங்களா? சோ இவங்க குத்தகைக்கு விட்டு அதுல இருந்து என்ன பண்றது, வசூல் பண்ணிக்கிறது. சோ ஏன்னா இவங்க எதுவும் விவசாயம் பார்க்கறது இல்லையா. சோ இப்ப கூட நம்மளோட கிராமங்கள்ல ஒரு முறை இருக்கும் இல்லையா. சோ இதுல இப்ப நான் என்னோட நிலத்தை வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் இன்னொருத்தருக்கு குத்தகைக்கு விட்டுறேன்னா, ஒண்ணு அதுல நான் வருஷத்துக்கு இவ்வளவு பணம் அப்படிங்கிறதாவோ, இல்ல எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன பண்றோம், நம்ம நெல் அறுவடை பண்றோம் இல்லையா. இந்த நெல் அறுவடையில 1/3 சோ 1/3 எனக்கு என்ன பண்ணிடணும், நீங்க எனக்கு கொடுத்துடணும். சரிங்களா? சோ இதுதான் இந்த ஜமீன்தாரி முறை. இந்த ஜமீன்தாரி முறையை கொண்டு வர்றது யாரு, நம்மளோட காரன்வாலிஸ் பிரபு. சோ அடுத்ததா இந்த ரயத்வாரி முறை. இந்த ரயத்வாரி முறை முதலா எங்க அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற எங்க இல்ல, நம்மளோட தமிழ்நாட்டுல தான் முதலா இந்த ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்துறாங்க. சோ சொந்த சாகுபடி முறை அப்படின்னு சொல்லலாம் இதை. சரிங்களா? சோ இதுக்கு அடுத்ததா மகாராஷ்டிராவில் அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்தது குஜராத், அஸ்ஸாம், கூர்க், கிழக்கு பஞ்சாப், மத்திய பிரதேசம், இந்த இடங்களுக்கு என்ன பண்றது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்படுறது. அதே போல இந்த முறையின்படி, இந்த ரயத்வாரி முறையின்படி என்ன பண்றது, சொத்துக்களோட உரிமை, சொந்தம் கொண்டாடுறதுக்கான உரிமை எல்லாமே, அதே போல நிலத்துக்கான கட்டுப்பாடு. சோ இந்த நிலத்துல இதுதான் நான் பண்ணணும், இவ்வளவுதான் நான் பண்ணணுங்கிற எல்லா விதமான முடிவுகளையுமே எடுக்கக்கூடிய முறை யாருக்கு வருது, இந்த உரிமையாளர்கிட்டே டைரக்டா வருது. சோ அதாவது இதுக்கு என்ன அப்படின்னா, உரிமையாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் டைரக்டா கனெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால என்ன பண்றது, இந்த ஜமீன்தாரி முறையில இருந்த இடைத்தரகர்கள் எல்லாம் காணாம போயிட்டு இதுல டைரக்டாவே அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் வர ஆரம்பிச்சது. சரிங்களா? சோ இதுக்கு அடுத்தது என்ன பண்றாங்க, இந்த இம்ப்ளிமெண்ட் எப்ப நடக்குது, 1820ஆம் ஆண்டுல நடக்குது. இந்த ரயத்வாரி முறைக்கு அடுத்தது மகள்வாரி முறை அறிமுகப்படுத்துறாங்க. சோ இந்த மகள்வாரி முறை 1822ல அறிமுகப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேசத்துக்கும் பஞ்சாபுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இந்த மகள்வாரி முறை. சரிங்களா? மத்திய பிரதேசம், பஞ்சாப். சோ இந்த மகள்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்துல இருக்காங்க அப்படின்னா, இந்த கிராமத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழுக்கள் இருப்பாங்க. சோ இந்த குழுக்கள் தான் என்ன பண்றது, நிலத்தோட சொந்தக்காரர்களா இருந்து அதை நிர்வாகம் பண்றது. சோ அந்த குழுவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிலத்தை விவசாயி கிட்ட பிரிச்சு கொடுத்து அதன் மூலமா என்ன பண்றது, அவங்க கிட்ட இருந்து வருவாயை வாங்கி அவங்க ஒரு பர்டிகுலர் கமிஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இத யாரு கொடுக்கறது, அரசாங்கத்துக்கு கொடுக்கறது. சரிங்களா? புரிஞ்சுதா? 3 முறை தான் சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில். ஒன்று ஜமீன்தாரி முறை, அதாவது இடைத்தரகர்கள் மூலமா இது பண்ணது. ஸோ நாங்கள் வந்து ஜமீன்தார் பரம்பரைன்னு சொல்லிப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஜமீன்தார்கள் கண்ட்ரோலில் இருந்த நிலங்கள் எல்லாமே என்ன பண்றது, அது விவசாயிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டு அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணி இந்த ஜமீன்தார்கள் யாருக்கு கொடுப்பா, அரசாங்கத்துக்கு பே பண்ணிட்டு அதுல பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஜமீன்தார்கள் எடுத்துக்குவாங்க. அடுத்தது ரயத்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் யார் எடுத்துப்பாங்க, அந்த உரிமை எல்லாமே நிலத்தோட உரிமையாளர்களே அதுக்கான எல்லா இதையும் பண்ண வேண்டியது. ஆனா அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை ப்ராப்பரா செலுத்துறது. அடுத்தது இந்த மகள்வாரி முறை. சரிங்களா? ஸோ இந்த மகள்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றது, கிராமங்கள்ல ஒரு குழு தலைவரை உருவாக்க வேண்டியது. சோ அந்த ஒரு நிர்வாகம் என்ன பண்றது, எல்லா நிலத்தையும் கையகப்படுத்தி அதை விவசாயிகளுக்கு பிரிச்சு கொடுத்து அதன் மூலமா வர வருவாயை என்ன பண்ணணும், அரசாங்கத்துக்கு கட்டணும். அது போக பேலன்ஸ் உள்ள வருமானத்தை இவங்க வச்சுப்பாங்க. சோ இந்த 3 முறைகள் தான் நில சீர்திருத்தங்களோட முக்கியமான முறைகள். சோ இதுல இருந்து தான் என்ன பண்றது, சீர்திருத்தம் ஆரம்பிக்குது. நோட் பண்ணியாச்சா? அடுத்ததா சுதந்திரத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட சீர்திருத்தங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுதான் சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்த சில சீர்திருத்தங்கள். ஸோ இதை ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜேசி குமரப்பா விவசாய சீர்திருத்த குழுவின் தலைவர். சரிங்களா? விவசாய சீர்திருத்த குழு யாரோட தலைமையில அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா யாரோட பேர் எழுதணும், ஜேசி குமரப்பா. ஸோ இவரோட குழு ஒரு சில பரிந்துரைகள் எல்லாமே என்ன பண்ணிருக்கும், நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் மூலயமா இவங்க என்ன பண்றாங்க, இந்த விவசாய சீர்திருத்தத்துல நில சீர்திருத்தத்துல ஒரு சில சட்ட திருத்தங்கள் எல்லாமே கொண்டு வராங்க. அதுல ஒண்ணுதான் இந்த நிலக்கொடை மற்றும் கிராம கொடை இயக்கங்கள் 1951ல இம்ப்ளிமெண்ட் படுத்தப்பட்டது. இது எங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேசத்துல ஆச்சாரிய வினோபாவே இருக்கார் இல்லையா. சோ அவரால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த நிலக்கொடை மற்றும் கிராம கொடை
இது. ஸோ இதுதான் என்ன பண்றது, அளவுக்கு மீறி சொத்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எஜமான் படத்துல வரும் இல்லையா. ஸோ ரஜினி அவர்களோட இதை வந்து என்ன பண்றது, சொத்துக்கு மீறி நீங்க அதுக்கு அதிகமா சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க, அதனால உங்களோட சொத்தை எடுத்து நான் நிலம் இல்லாதவங்களுக்கு நிலத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இந்த கான்செப்ட், நிலக்கொடை மற்றும் கிராமக்கொடை. ஸோ என்கிட்ட நிலம் இருக்கு, எனக்கு தேவையான நிலம் என்ன தாண்டி என்னோட தேவைகளுக்கு தாண்டி அதிகமா இருக்கிறதால நான் என்ன பண்றேன், இதை பிரிச்சு நிலங்கள் இல்லாதவங்களுக்கு நான் நிலத்தை கொடுக்குறது. ஸோ இதுதான் இந்த இயக்கம். இந்த இயக்கம் யாரால தொடங்கப்படுது அப்படின்னா ஆச்சாரியா வினோபா பாவே. சரிங்களா. சோ இதனால என்ன உண்டாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கொண்டு வந்த இந்த கொடை மூலமா நிலங்களை தானமா கொடுக்கறது மூலமா இந்த விவசாய நிலங்கள் யார் இருக்கலாம் இல்லையோ அவங்களுக்கு என்ன கிடைச்சது, இந்த விவசாய நிலங்கள் கிடைக்கப்பட்டது. சரிங்களா. அடுத்ததா கிராம தானம். இதுவுமே ஆச்சாரியா வினோபா பாவேல தான் தொடங்கப்பட்டது. சரிங்களா. இது 1955. ஸோ இதை நிலக்கொடை மற்றும் கிராமக்கொடை இயக்கங்கள் 1951, கிராம தானம் 1955. ஸோ இது என்ன பண்றது அப்படின்னா, அங்க ஒரு பகுதி ஒரு வட்டாரம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த பரப்பளவு மொத்தமா என்ன பண்றதுன்னா ஒரு கிராமத்துக்கே கொடுத்து அந்த சமூகங்களே அதை நிர்வகிக்கிறதுக்கும் அதை பிரிச்சு எல்லாரும் ஈக்குவலா ஷேர் பண்ணி ஒரு கிராமத்தோட டெவலப்மெண்ட் கொண்டு போறதுக்கும் உதவுறது தான் இந்த கிராம தானத்தோட நோக்கம். அடுத்ததா 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த 5 ஆண்டு திட்டங்கள்ல முதலாவது 5 ஆண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான திட்டம். அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மையை பேஸ் பண்ணி தொடங்கப்பட்ட 5 ஆண்டு திட்டங்கள். சரிங்களா. சோ அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 12 5 ஆண்டு திட்டங்கள்ல கிட்டத்தட்ட 8 9 5 ஆண்டு திட்டங்கள் எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கும், வேளாண் துறையை முக்கியமான ஒரு கீ பாயிண்டா பேஸ் பண்ணி தான் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா. நோட் பண்ணியாச்சா. சோ இந்த நிலச்சீர்திருத்தத்துல சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி 3, சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி 3. சரிங்களா. இதுக்கு அடுத்தது ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்ததா கிளாஸ்ல ஹோம்ஒர்க் ஒன்று கொடுக்குறேன். இந்த நிலச்சீர்திருத்தங்கள் இருக்கு இல்லையா, இந்த நிலச்சீர்திருத்தங்களை ஏற்கனவே 5 ஆண்டு திட்டங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுல எந்தெந்த 5 ஆண்டு திட்டங்கள் வேளாண் துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு 10 லைன் விட்டுக்கோங்க. சரிங்களா. ஸோ அதுல எந்தெந்த 5 ஆண்டு திட்டங்கள்ல வேளாண் துறையை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு கிளாஸ்ல வர்றதுக்கு முன்னாடி எழுதிடுவாங்க. சரியா. அடுத்தது வேளாண் துறைக்கு போலாமா. சரிங்களா. இதுதான் வேளாண் துறையோட ஆரம்பம். 2001க்கு அப்புறம் இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2014 நடந்தது இல்லையா. ஸோ இந்த 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி மொத்த தொழிலாளர்கள்ல 49.3%. ஸோ இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் தயவு செஞ்சு அப்படியே நோட் பண்ணுங்க. 49.3 மெம்பர்ஸ் எதில் இருக்காங்க, வேளாண் துறையில இருக்காங்க. அதாவது தொழிலாளர்கள்ல, மக்கள் தொகையில கிடையாது, மக்கள் தொகை கணக்கெடுப்புல தொழிலாளர்கள்ல 49.3% தொழிலாளர்கள் எதில் இருக்காங்க அப்படின்னா வேளாண் துறையில இருக்காங்க. அது முதன்மை துறையில இருக்கலாம், இரண்டாவது துறையில இருக்கலாம். சரிங்களா. மூன்றாவது துறை பத்தி நான் சொல்லல. முதன்மை துறை மற்றும் இரண்டாவது துறையான வேளாண் துறையில 49.3 விழுக்காட்டினர் இருக்காங்க. ஸோ இந்த பெர்சன்டேஜ் அடுத்து 2011 ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது இல்லையா. அந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புல 42.1 மாறுது. ஸோ 49.3 இருந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகி 42.1 மாறுது. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7% என்ன ஆகுது, குறையுது. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, விவசாயத்துல அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கிறது இல்லை, அதே போல அவங்களுக்கு சந்தையில ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கிறது இல்லை அவங்களோட உற்பத்தி பொருட்களுக்கு. அதனால அவங்களோட வருமானங்கள் குறையறதால என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் எல்லாருமே அடுத்தடுத்த விஷயங்களுக்கு என்ன போக ஆரம்பிச்சிட்டாங்க, தாவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால விவசாயத்தின் மீதான ஈடுபாடுகள் எல்லாமே குறைஞ்சதால இந்த 49.3 இருந்து 42.1 மாறுது. ஸோ இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் 2011 கணக்குப்படி 3,29,00,000 தொழிலாளர்கள் இருந்திருக்காங்க. ஸோ இந்த 3,79,00,000 தொழிலாளர்கள்ல 96,00,000 பேர் விவசாயத்தை சார்ந்த தொழிலாளர்கள். 3.29ல 96 லட்சம், அதாவது 96 லட்சம் பேர் விவசாய தொழிலாளர்களா இருந்திருக்காங்க. இதுல 55% பெண்கள். வேளாண் துறையில 2011 55% பெண்கள் வேளாண் துறையில ஈடுபட்டிருக்காங்க 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி. சரிங்களா. அடுத்தது 2015-16 தமிழகத்துல சாகுபடி செய்யறது, அதாவது விவசாயம் பண்றது எத்தனை பேர் இருக்காங்க,
79,38,000 2015-16ல. அடுத்தது அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2010ல எத்தனை பேர் இருந்திருக்கு? 81ல இருந்தது 79ஆ மாறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க? இந்த விவசாய துறையில இருந்து சாகுபடி பயிர் பண்றதுல டைரக்டா முதன்மை துறையில இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே எங்க மாறிட்டாங்க? தொழில் துறைக்கு மாறிட்டாங்க அப்படிங்கிறது இதோட பாயிண்ட். இது அப்படியே நோட் பண்ணுங்க. 2015-16ல 79,38,000 அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது எப்படி எழுதுனீங்க அப்படின்னா 2010-11ல 2010-11ல 81,18,000 விவசாயிகள் இருந்தாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. அடுத்ததா 64.88 லட்சம் ஹெக்டேர்கள் இருந்ததுல இருந்து 59.71 லட்சம் ஹெக்டேரா குறைஞ்சது. சோ இது எப்ப அப்படின்னா 64.88 அப்படிங்கிறது 2010-11, 59.71 அப்படிங்கிறது 2015-16. சோ இந்த காலகட்டத்துல தான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரியல் எஸ்டேட் தொழில் வந்து இதாயிருச்சு. சோ நிலத்தை வச்சு நம்ம பிசினஸ் பண்ணி நிலத்தை வச்சு நம்ம அதுல விவசாயம் பண்ணி அதுல இருந்து நம்ம அமௌண்ட் எடுக்கிறத விட என்ன பண்ணிக்கலாம் பெட்டர், டைரக்டா நான் என்ன பண்றேன், இதை வித்துட்டு அதை நான் பிளாட்டா மாத்தி அதுல இருந்து வர வருமானத்தை வச்சு நான் ஏதோ ஒரு பெட்டி கடை வச்சு பொழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே பிளாட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதை பார்த்த மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ணக்கூடாது, விவசாய சார்ந்த இதுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டை எதையுமே நீங்க இந்த ரியல் எஸ்டேட்ல பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. சோ ஒரு வருஷத்துக்கு 1,03,400 ஹெக்டேர் சாகுபடி நிலத்தை கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு எழுந்திருக்கு. சோ ஏன் அப்படின்னா இந்த விவசாயத்துக்கு போதிய ஈடுபாடு யாருக்கும் கிடையாது. சரிங்களா? சோ இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லாம அங்கங்க இருக்க எல்லாருமே என்ன பண்றது, போயிட்டு அடுத்த ஒரு விஷயத்துல இன்வால்வ்மெண்ட் ஆகுறது. சோ இது கொஞ்சம் வந்து போரிங்கா தான் போகும். ஆனாலும் இந்த டாபிக்ல நோட் பண்ண வேண்டியது இந்த கீ பாயிண்ட், இந்த கண்டென்ட் மட்டும் தான். சோ இது எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு 3 லைன் கொடுப்பாங்க இல்லையா, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ட்ரூ, எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த விஷயம் வந்தது. சோ இந்த 2001வது கணக்கெடுப்பின்படி 49.3, இந்த 2011வது கணக்கெடுப்பின்படி 42.1. சோ இது ஒரு கொஸ்டின் வந்தது. அடுத்து அதே போல இந்த இதுக்கு வேளாண்மையில 2011ல வேளாண் துறையில ஈடுபட்டிருந்த பெண்களோட பெர்சன்டேஜ் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சோ அடுத்ததா சோ இந்த தமிழகத்தோட பெரும்பாலான விவசாயிகள் குறு விவசாயிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறு குறு தொழில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ 1 ஹெக்டருக்கு குறைவான பரப்பில் சாகுபடி செய்வோர். அதாவது எனக்கு வந்து சென்ட் கணக்குல சொல்லுவாங்க. சோ எனக்கு வந்து 20 சென்ட் இருக்கு, 30 சென்ட் இருக்கு, இதுல தான் நான் வந்து என்ன பண்றது, விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இருக்க விவசாயிகள் தான் தமிழகத்துல அதிகமான மக்கள். சரிங்களா? சோ இந்த மொத்த விவசாயிகளோட எண்ணிக்கையில 78% பேர் குறு விவசாயிகள். சோ குறு விவசாயிகள்னா யாரு, 1 ஹெக்டேருக்கும் குறைவான பரப்பளவு. சரிங்களா? அடுத்தது சிறு விவசாயிகள். சிறு விவசாயிகள் வந்து சாகுபடி செய்யற நிலத்தோட மொத்த பரப்பளப்புல 36% தான் இந்த சிறு விவசாயிகள், அதாவது 1ல இருந்து 2 ஹெக்டேர் சாகுபடி பண்றவங்க. அடுத்ததா 2 ஹெக்டேருக்கு மேல இருக்கவங்க எல்லாம் என்ன யாரு, ஆப்வியஸா சிறு குறு விவசாயிகள் அடுத்து நடுத்தரம் அல்லது பெரு விவசாயிகள். சரிங்களா? சோ இதுல 14%. சோ இந்த 36%, சாரி மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சோ இந்த 36% குறு விவசாயிகளோட பரப்பளவு, சாகுபடி பரப்பளவு 36%. சிறு விவசாயிகள் 1ல இருந்து 2 ஹெக்டேர் சாகுபடி, இதுல 14%, 100ல 14%. அதே போல விவசாயம் செய்யக்கூடிய பரப்பளவு எத்தனை, வெறும் 26%. சோ குறு விவசாயிகள் 1 ஹெக்டேருக்கும் குறைவு, 78% விவசாயிகளோட எண்ணிக்கையில, சாகுபடி பரப்பளவு 36%. சிறு விவசாயிகள் 1 முதல் 2 ஹெக்டேர் பரப்பளவு, 2 ஹெக்டேர் சாகுபடி செய்வர். அதே போல இவங்க மொத்த விவசாயிகளோட எண்ணிக்கையில 14%. இவங்க விவசாயம் செய்யக்கூடிய விவசாய நிலங்களோட சாகுபடி பரப்பளவு 26%. நோட் பண்ணியாச்சா? அடுத்தது இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. இது ரிப்பீட்டடா அடிக்கடி எக்ஸாம்ல, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சோ இந்த மழை நீர் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது, நிலத்தடி நீரை தான் மழை நீர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நிலத்தடி நீர். சோ இந்த மழை நீர் அப்படிங்கிற பதம் 1990ல டோனி ஆலன் அப்படிங்கிறவரால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. சோ இதுல விவசாயம் பண்ணும்போது தொழிற்சாலைகள்ல உற்பத்தியின் போது பயன்படுத்தப்படுற நீர் தான் மழை நீர் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த நீரெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்படுது, குழாய் மூலமாவோ கிணற்றின் மூலமாவோ பாசனங்களுக்காக என்ன பண்றது, பூமியிலிருந்து உறிஞ்சி பயன்படுத்தணும் இல்லையா. சோ இததான் நம்ம இங்க மழை நீர் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல மழை நீர் என்பது உணவு அல்லது மற்ற உற்பத்தி பொருட்கள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு வாணிகம் செய்யப்படும் போது அவற்றோடு மறைமுகமாக அவற்றிற்காக செலவிடப்படும் நீரும் செல்கிறது. இதுவே மழை நீர். இது புரியுதா? அதாவது இங்க இருந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்றோம்,
ஒரு பொருளை நம்ம உற்பத்தி பண்றோம். ஒரு உதாரணத்துக்கு நிலக்கடலையே எடுத்துக்கலாம். நிலக்கடலையை நான் என்ன பண்றோம், இங்க இருந்து உற்பத்தி பண்ணி இன்னொரு நாட்டுக்கு நான் அதை என்ன பண்றேன், சேல் பண்றேன், எக்ஸ்போர்ட் பண்றேன். சோ அப்படி என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட நாட்டுல இருக்க நீரை யூஸ் பண்ணி, நிலத்தடி நீரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், விவசாயம் பண்ணிருக்கேன். அப்படி விவசாயம் பண்ணி தான் அந்த பீனட் எல்லாமே நான் விவசாயம் பண்ணி அதை அறுவடை பண்ணிருக்கேன். சோ அந்த அறுவடை பண்ண ஒரு இதை நிலத்தடி நீர் மூலியமா தானே நான் அதை கொண்டு வந்தேன். சோ அப்ப அந்த ஒவ்வொரு சீடை நான் உருவாக்குறதுக்கும் எனக்கு ஒரு பர்டிகுலர் நிலத்தடி நீர் வந்து வீணாக இருக்கும். சோ அந்த நிலத்தடி நீர் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இந்திய நாட்டுல இருந்து மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது போகுது இல்லையா. சோ இதுக்காக செலவிடப்பட்ட, அதை உற்பத்தி பண்றதுக்கு செலவிடப்பட்ட நீரை தான் என்ன சொல்றாங்க, மறை நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதை நோட் பண்ணுங்க. சோ இதுல தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான சில இதெல்லாம். சோ ஒரு மெட்ரிக் டன் கோதுமையை உற்பத்தி பண்றதுக்கு உலக அளவுல சராசரியா 1340 கியூபிக் மீட்டர் நீர் தேவைப்படுகிறது. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாளைக்கு கிளாஸுக்கு வரும்போது சேம் இதே இந்த அளவுகள் இருக்கு இல்லையா. ஆக்சுவலா நம்ம இதெல்லாமே எங்க பார்க்கணும், ஆப்டிடியூட் மேக்ஸ் கிளாஸ்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இங்க நீங்க இதுலயே தெரிஞ்சுக்கணும். சோ இதுக்கு பக்கத்துலயே மெட்ரிக் டன்னா எவ்வளவு அளவு வரும், அதே போல கியூபிக் மீட்டர்னா எத்தனை லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணணும், நாளைக்கு கிளாஸுக்கு வரும்போது நோட் பண்ணிட்டு வாங்க. சோ அதனால என்ன பண்றாங்க, ஒரு மெட்ரிக் டன் கோதுமையை நான் உற்பத்தி பண்றதுக்கு 1340 கியூபிக் மீட்டர் நீரை வந்து நான் என்ன பண்றேன், யூஸ் பண்றேன். சோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு மெட்ரிக் டன் கோதுமையை நான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணா அது கூடவே என்ன பண்றேன்னு அர்த்தம், 1340 கியூபிக் மீட்டர் தண்ணியையும் அது கூடவே நான் எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். சோ உலக அளவுல இந்தியா நன்னீர் பயன்பாட்டுல அதிக அளவை பயன்படுத்துற ஒரு நாடா இருக்கு. சோ அதுல உலகின் 5வது மிகப்பெரிய மறைநீர் ஏற்றுமதியாளராக இந்தியா இருக்கு. சோ அப்ப 5வது மறைநீர் ஏற்றுமதியில இந்தியா இருக்கு அப்படின்னா, அந்த முதல் 4 இடத்துல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்றீங்க. சரியா? சோ இது என்ன, கிளாஸுக்கு அட்டன் பண்ணா எல்லாமே வந்து நீங்களே பண்ணுங்கன்னு சொல்றான்னு நினைக்காதீங்க. நீங்க போயிட்டு ஒவ்வொன்றா தேடி எடுக்கும் போது தான் அது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். சரிங்களா? சோ உலக அளவுல இந்தியா 5வது மிகப்பெரிய மறைநீர் ஏற்றுமதியா விளங்குது. சரிங்களா? அடுத்ததா நோட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ கோதுமையை நான் இது உற்பத்தி பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாகுது, 650 லிட்டர் எனக்கு செலவாகுது 1 கிலோ கோதுமைக்கு. சரியா? 1 கிலோ கோதுமையை தயாரிக்கிறதுக்கு 650 லிட்டர், 1 கிலோ சோளத்துக்கு 1400 லிட்டர், 1 கிலோ கம்புக்கு, இது தெளிவா தெரியலன்னு நினைக்கிறேன். சரிங்களா? 650, 1400, 2300 லிட்டர். சரிங்களா? 1 கிலோ கம்பு தயாரிக்க. அடுத்ததா கரும்புக்கு 1 கிலோ கரும்புக்கு 750, தேயிலைக்கு 90 லிட்டர், அதே போல காஃபிக்கு காஃபிக்கு வந்து ஆவரேஜா வரும்போது 132 வரும். இங்க 140 லிட்டர். ஒரு நிமிஷம், இதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்றேன். சோ மத்தத மட்டும் அப்படியே நோட் பண்ணுங்க. கரெக்ட். காஃபி வந்து 840. சரிங்களா? 840. நோட் பண்ணியாச்சா? அடுத்ததா இங்க கீழே வாங்க. ஸோ காஃபி ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 125 மில்லிகிராம் நான் காஃபி பவுடரை உருவாக்குறதுக்கு எவ்வளோ நான் தண்ணீர் செலவு பண்ணணும், 132 லிட்டர் நான் செலவு பண்ணணும். பாலில் 250 மில்லி லிட்டர் பாலை உருவாக்குறதுக்கு 255 லிட்டர் மறைநீரை நான் செலவு பண்ணணும். கோழி கறி இருக்கு இல்லையா, 1 கிலோ கோழி கறிக்கு 4325 லிட்டர் தண்ணி மறைநீரை நான் செலவு பண்ணணும். நிலக்கடலை 1 கிலோ நிலக்கடலைக்கு 2782 லிட்டர் மறைநீரை செலவு பண்ணணும், அதாவது நிலத்தடி நீரை. 1 கிலோ மாம்பழத்தை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு, அதாவது உற்பத்தி பண்றதுக்கு ஓகேவா. இந்த உற்பத்தி பண்றதுக்கு 1800 லிட்டர் நான் செலவழிக்கணும். ஆப்பிள் 1 கிலோ ஆப்பிளை நான் உற்பத்தி பண்றதுக்கு 822 லிட்டர் மறைநீரை யூஸ் பண்ணணும். 1 கிலோ அரிசியை தயாரிக்கிறதுக்கு 2497 லிட்டர் நான் யூஸ் பண்ணணும். ஒரு பிட்சா வந்து நம்ம மேக் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஒரு பிட்சா உருவாக்குறதுக்கு அதுக்கு மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சில இதெல்லாம் அந்த மைதாவில் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கோதுமையில பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்படி பண்ணக்கூடிய இந்த ஒரு பிஸா மேக் பண்றதுக்கு 1259 லிட்டர் மறைநீர் யூஸ் ஆகுது. அடுத்ததா பிரெட், 1 கிலோ பிரெட்டை தயாரிக்கிறதுக்கு 1608 லிட்டர் மறைநீர் யூஸ் ஆகுது. ஸோ எதை மேக் பண்றதுக்கு எத்தனை லிட்டர் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஐஃபன் போட்டு நோட் பண்ணி எழுதணும். சரியா?
நோட் பண்ணிட்டா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, நோட் பண்ணியாச்சா? ஸோ மழைநீர்னா என்னங்கிறது தெரிஞ்சதா? மழைநீர் அப்படிங்கிறது நிலத்தடி நீரை எடுத்து நம்ம அதன் மூலியமா ஒரு பொருளை உருவாக்குறதுக்காக செலவழிக்கப்படுற நீர் தான். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க இதுல இந்த வேளாண் துறையை பொறுத்தவரைக்கும் நீங்க வேற எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த விஷயத்துல தெளிவா போகணும். ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு, ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு எத்தனை லிட்டர் ஆவரேஜா மழைநீர் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கண்டினியூஸா கேட்கப்பட்ட கேள்விகள். இதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா எம்சிக்யூல கேட்டிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங்லயுமே கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல நிறைய கேட்டதுதான் இங்க அதிகம். சரியா? அடுத்ததா தமிழகத்தோட பாசன வசதி. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சாகுபடி நிலங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே 62% நிலங்கள் கிணற்று பாசனத்தையும், 24% நிலங்கள் வாய்க்கால்கள் பாசனத்தையும், 14% நிலங்கள் ஏரி பாசனத்தையும் நம்பி விவசாயம் பண்றாங்க. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் நெல்லை பயிரிடுறது. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததா நம்ம ஒரு சில சைடை பொறுத்த வரைக்கும் நெல்லுக்கு அடுத்தது ஒரு அடிஷனல் ஆப்ஷனல் ஒன்று வச்சிருப்பாங்க. ஆனா இதை இந்திய நம்ம தமிழக அளவுல முழுமையா பார்க்கும்போது நெல்லுக்கு அடுத்தா அதிக அளவுல என்ன பண்றது, மக்காச்சோளத்தை பயிரிடுறது. சரிங்களா? ஸோ இதுல 2014-15 ஆண்டுல ஒரு ஹெக்டேருக்கு 4429 கிலோ மேனுஃபேக்சரிங் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இது 2010-11 எவ்வளவா இருந்திருக்கு, 3039 கிலோவா இருந்திருக்கு. என்னதான் வேளாண் துறையில ஈடுபாடு கம்மியானாலுமே இந்த உற்பத்தி திறன் என்ன இருக்கு, 2010-11 விட 2014-15 கிட்டத்தட்ட 1200 கிலோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, 1400 கிலோ. சரிங்களா? ஒரு ஹெக்டேருக்கு ஆவரேஜ் பண்றது இது எல்லாமே. சரிங்களா? தமிழகத்துல இருக்க எல்லா மேனுஃபேக்சரிங் பண்ண எல்லா இடத்தையும் பேஸ் பண்ணி இதை ஆவரேஜ் பண்றது. ஸோ ஆவரேஜா ஒரு ஹெக்டேருக்கு 4429 கிலோ மேனுஃபேக்சர் பண்றாங்க உற்பத்தி திறன். இந்த திறன் 2010-11 எவ்வளவா இருந்தது, 3039 இருந்தது. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெல்லுக்கு அடுத்தபடியா எதை மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அதாவது சாகுபடி எதை பண்ணாங்க அப்படின்னா மக்காச்சோளம். சரி, நம்ம பொறுத்தவரைக்கும் என்ன வரும், நெல்லுக்கு அடுத்தபடியா நம்ம பகுதிகளில் நிலக்கடலையும் கரும்பு தானே அடிக்கடி நம்ம எல்லாரும் போட்டு பார்த்துருக்கோம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். சரிங்களா? ஆனா அது கிடையாது. நெல்லுக்கு அடுத்தபடியா அதிக பரப்பளவுல அதிகப்படியா சாகுபடி செய்யக்கூடிய ஒரு பயிர் தான் இந்த மக்காச்சோளம். சரிங்களா? இந்த மக்காச்சோளம் ஹெக்டேருக்கு எவ்வளவு விளையுது, 8824 கிலோ விளையுது. ஸோ அடுத்தது மக்காச்சோளத்துக்கு அடுத்து எதுக்கு வரும், இந்த சோளம். மக்காச்சோளம், சோளம், அடுத்தது கம்பு. ஸோ சோளம் ஹெக்டேருக்கு எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2093, கம்பு ஹெக்டேருக்கு 3077 கிலோவும், கேழ்வரகு 3348 கிலோவும் இந்த காலகட்டத்தில் விளையுது. ஸோ முதலா நெல் வந்து 2010-11 3039 இருந்தது, 14-15 4429 மாறுது. அடுத்ததாக சாகுபடி பண்ண மக்காச்சோளம் ஹெக்டேருக்கு 8824 கிலோ விளையுது. அடுத்ததா சோளம். ஸோ நெல்லு, மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு. சரிங்களா? ஸோ இந்த 5ஐயும் ஆர்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்ததா என்ன பண்றாங்க, பருப்பு வகைகளுக்கு வரும். சரியா? அடுத்ததா பருப்பு வகைகள்ல அதிகமா பயிரிடப்பட்ட ஒண்ணு உளுந்து. ஏன் இந்த உளுந்தை வந்து அதிகமா பயிரிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மத்த பயிர்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, இந்த பருப்பு வகைகள் எல்லாமே இது தோரம் பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா அது ஒண்ணு செடியாவோ இல்ல மரமாவோ வளரும் இல்லையா. ஸோ எங்க வீட்லயே கூட எங்க தாத்தா ஒரு இதை வந்து கொடுத்தாரு. ஸோ எங்க வீட்டுல எங்க அம்மா போட்டிருந்த ஒரு இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செடியா வளர்ந்தது. ஆனா இதுக்கு இடையில எங்க தாத்தா வந்து ஒரு விதையை கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த விதை வந்து எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மரத்தோட அளவுல அவ்வளவு தடிமனா வளரக்கூடிய அளவுக்கு எல்லாமே இந்த பருப்பு வகைகள் வளர்ந்தது. ஆனா இந்த உளுந்துகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் 3 மாசம் பயிரிடுறது. அதாவது இப்போ நிலக்கடலை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கடலைக்கு நடுவுல போடுறது. ஸோ இந்த குறுகிய கால பயிரா போட்டு எடுத்துக்கிறது. அதே போல ஒரு வாழைத்தோப்பு, ஒரு தென்னந்தோப்பு போடுறாங்க அப்படின்னா இதுக்கு இடையில இந்த குறுகிய காலத்துல வளரக்கூடிய இந்த இது எல்லாமே தானிய வகைகளை போட்டு என்ன பண்றது, அதுல இருந்து விவசாயம் பார்த்து குறுகிய அளவுல சாகுபடி பண்ணி எடுக்கிறது. ஏன் அப்படின்னா ஒரு வாழை மரம் வளர்றதுக்கு 6 மாசம் ஆகும். சரிங்களா? இந்த 6 மாத காலகட்டத்துல 2 தடவை போட்டு எடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த நைட்ரஜனோட உற்பத்தி இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே வேர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படிங்கிறதால இந்த தானிய வகைகளோட பயிர்கள் எல்லாமே அதை மண்ணோட இதை வந்து வளத்தை வந்து என்ன பண்ணும், பெருக்க செய்யும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும், அதே போல குறுகிய காலகட்டத்தில் ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய விதத்திலையும் தான் இந்த பயிர் வகைகள் பயிரிடப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்குமே ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பயுமே வந்து நிறைய பேர் வந்து வீட்டு பேக்ரவுண்டு விவசாயம் தான் இல்லையா, ஸோ நம்மளுமே இப்படிதான் பண்ணிருக்கோம். அடுத்ததா பருப்பு வகையில அதிகமா பயிரிடப்பட்டது உளுந்து, ஹெக்டேருக்கு 645 கிலோ விளைஞ்சது. அடுத்ததா கரும்பு, ஹெக்டேருக்கு 107 டன்னு. சரிங்களா? இது மணிலா அப்படிங்கிறது வேற எதுவும் இல்ல, நிலக்கடலை தான். மணிலா ஹெக்டேர்ல 2753 கிலோ விளைஞ்சது. சரியா? ஸோ தமிழகத்துல அதிகப்படியா சாகுபடி செஞ்சது நெல், அடுத்ததா மக்காச்சோளம், அடுத்தது சோளம், தென் கம்பு, கேழ்வரகு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்ன ஐட்டம், தானிய வகைகள் இல்லையா. அடுத்ததா பருப்பு வகைகள்ல வரும்போது என்ன வந்தது, உளுந்து ஹெக்டேருக்கு அதிகமா விளைவிக்கப்பட்டது, அதிகம் பயிரிடப்பட்ட பருப்பு வகைகள்ல அதிகம் பயிரிடப்பட்டது உளுந்து. அடுத்ததா கரும்பு ஹெக்டேருக்கு எவ்வளவு, 107 டன். சரிங்களா? அடுத்தது மணிலா 2753 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு. நோட் பண்ணியாச்சா? ஓகே. ஸோ இதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட் வந்து நோட் பண்ணுங்க.
ஸோ எந்தெந்த மாநிலங்கள்ல எது எது முன்னணி உற்பத்தி மாநிலங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேற்கு வங்கம் இவங்க நெல் சாகுபடியிலையும் சணல் உற்பத்திலையும் முதன்மை வகிக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் கோதுமை, கரும்பு. சரிங்களா? அடுத்தது கேரளா. கேரளாவில் ரப்பர் தோட்டம் அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கமே ரப்பர் தோட்டத்தை நிறைய இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் போகிற வழி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு எல்லாமே மரங்கள் எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கும். அது எல்லாமே என்னதான் ரப்பர் மரங்கள் தான். சரிங்களா? ஸோ இங்கே ரப்பர், தேங்காய் மற்றும் நறுமணத்துக்கு ரூம் மாற்றி போட்டிருக்கேன், நறுமண பொருட்கள். சரிங்களா? ஸோ இந்த நறுமண பொருட்கள் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுக்கி பகுதிகள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடுக்கி பகுதிகளில் தான் இந்த நறுமண பொருட்கள், அதாவது ஏலக்காய், மிளகு, பட்டை, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே அதிக அளவில் விளைவிக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இங்க அடுத்தது கர்நாடகா. ஆக்சுவலா இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, முன்னாடி கேரளா இருந்துச்சு, இப்போ எல்லாமே யார் மாறிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்நாடகாவும் தமிழ்நாடும் தான் முதன்மை மாநிலமா இருக்கு இந்த தேங்காயோட உற்பத்தியில. சரிங்களா? ஸோ இங்க கேரளாவில் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, இந்த கல் இறக்கக்கூடிய இதில் ஈடுபட்டதால தேங்காயோட உற்பத்தி நாளடைவில் நிறைய குறைஞ்சிருச்சு. ஸோ கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் கேழ்வரகு, தென் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி காஃபி கொட்டை அதிகமாக இங்கே தான் பயிரிடுறாங்க. தென் அடுத்தது மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பும் சோளமும் தான் அதிகம். ஆந்திரா. ஸோ ஆந்திரா அப்படின்னு கேள்விப்பட்டாலே எதுக்கு ஃபேமஸ், இந்த குண்டு மிளகாய் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபேமஸ். அப்போ மிளகாய், புகையிலை. சரிங்களா? ஸோ இந்த ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஹைதராபாத் சிக்கன்லாம் எப்படி இருக்கும், நல்லா ஸ்பைசியாக இருக்கும் இல்லையா பிரியாணி. அவங்கள பொறுத்த வரைக்கும் காரசாரமாக அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு ஆட்டம். அடுத்ததா அஸ்ஸாம். அஸ்ஸாம் எதுக்கு ஃபேமஸ், மத்திய பிரதேசம் பருப்பு வகைகள். எஸ். ஸோ இது அஸ்ஸாம் தேயிலை. சரிங்களா? ஸோ இதில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்டேட் மட்டும் மிஸ் ஆகுது, அது இங்கே எழுதுறேன். குஜராத்து. இந்த நிலக்கடலை இருக்கு இல்லையா, பருத்தி நிலக்கடலை. ஸோ இங்கே குஜராத்தில் விளைக்கக்கூடிய நிலக்கடலை எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அதோட அளவுகள் கிட்டத்தட்ட 1 கிலோவில் 40 to 50 விதைகள் தான் நிற்குமா. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான இது கொண்ட அது என்னது ஆயில் வித்துக்கள் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அந்த எண்ணெய் எடுக்கக்கூடிய விதைகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய அளவில் இந்த குஜராத்தில் விளைவிக்கக்கூடிய நிலக்கடலைகள் இருக்குமா. நோட் பண்ணியாச்சா? ஓகே. ஸோ பயிர்களோட உற்பத்தி திறன் நாளுக்கு நாள் அதிக அளவில் வளர்ந்துக்கிட்டு தான் வருது. சரிங்களா? ஸோ இதில் ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நெல்லை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா தமிழகத்தோட மிக முக்கியமான ஒரு விவசாய இது. சரிங்களா? ஸோ நெல்லோட உற்பத்தி திறன் 1965-66 ஹெக்டேருக்கு எவ்வளோ வந்திருக்கு, 1409 கிலோ தான். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஹெக்டேருக்கு. ஸோ இயரை நோட் பண்ணுங்க, எத்தனை கிலோ ஹெக்டேருக்குங்கிறத நோட் பண்ணுங்க. 1975-76 10 வருஷத்துல என்ன ஆகுது, அப்படியே இது ஒரு 600 கிலோ ஆட் ஆகுது. ஸோ அப்போ 2029 கிலோவா மாறுது. அடுத்தது 1985-86 2372 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோ ஆட் ஆகுது. அடுத்ததா 10 வருஷத்துக்கு அப்புறம், இந்த 10 வருஷங்கிறது என்னது, 1995-96 காலகட்டங்கள்ல நெல்லோட உற்பத்தி திறன் எவ்வளவு மாறுது, 2712 கிலோவா மாறுது, ஒரு 500 கிலோ ஆட் ஆன் ஆகுது. அடுத்தது 2014-15 இதோட உற்பத்தி திறன் எவ்வளவா மாறுது, 4429. அப்போ ப்ரீவியஸ் எழுதுனதை நோட் பண்ணாம சொல்லுங்க. இங்க 2010-11 காலகட்டங்களில் நெல்லோட உற்பத்தி எவ்வளவு இருந்துச்சு, ப்ரீவியஸ் நோட்ஸை பார்க்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த 50 வருஷத்துல 1950 இருந்து இந்த நம்ம 2025 வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த காலகட்டத்தில் நெல்லோட உற்பத்தி ஆரம்பத்துல இருந்து கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு மாறி இருக்கு, 3 மடங்குக்கும் மேலேயே மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த உணவு தானிய உற்பத்தியில 1965-66 ஆண்டுக்கும் இந்த 2014-15 ஆண்டுக்கு இடையே கிட்டத்தட்ட 3.5 மடங்கு டெவலப் ஆயிருக்கு.
நோட் பண்ணியாச்சா? ரெண்டாயிரத்தி 10-11 நெல்லோட உற்பத்தி ஹெக்டேருக்கு எவ்வளவு இருந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டேன். ப்ரீவியஸ்ல இருக்கிறத பார்க்காம ட்ரை பண்ணுங்க. 3039. சரிங்களா? கிட்டத்தட்ட 1409 கிலோல இருந்தது. இப்ப எவ்வளவுக்கு மாறி இருக்கு? 4429 கிலோவா ஒரு ஹெக்டேருக்கு மாறி இருக்கு. சரிங்களா? சோ இதோட கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு மாறி இருக்கு? 3.5 மடங்குக்கு மேலேயே மாறி இருக்கு.